இன்றைய தினம் எங்களுடைய வரிகளை சர்வதேசத்துக்கு கொண்டு போவதற்காக என்னுடைய இந்த இந்திய பயணம் முடிவு பெறுகிறது. இன்றைய தினம் நான் மறுபடியும் இலங்கைக்கு திரும்புகிறேன். இன்றைய தினம் நான் இங்கே வந்து எங்களுடைய தளபதி ஒருவரை சந்தித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் யார் என்று. அவர் தான் எங்களுடைய ஆதவ் அர்ஜுனா அண்ணா. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்றால், தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றுதான் நான் அதை பார்த்திருக்கேன் நேரடியாக. இருந்த அடுத்த நிமிடமே அண்ணா சொன்னபடியும் வாங்க தம்பி சாப்பிடுவோம் என்று. அந்த அளவுக்கு ஒரு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினரை தன்னுடைய சொந்த அறையிலே கூட்டி கொண்டு போய் நானும் கௌசல்யா நரேந்திரன் அவர்கள், என்னுடைய சட்டத்தரணி ஆதவர்ஜுனா அவர்களுடைய இந்த இன்முகமான வரவேற்பு, தம்பி நீ எந்த டைம் வேணுமென்றாலும் கோல் பண்றாசா என்கின்ற சொல்கிற அந்த இது ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்கல. அரசியல்வாதிகளாக இருக்கின்ற ஒரு பார்வையை விட ஒரு உறவு என்பது இன்றைய தினம் எனக்கு தெரிந்திருக்கிறது. அந்த வகையிலே மதிப்புக்குரிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அண்ணா அவர்களை உரிமையோடு உங்களுடைய இந்த அரசியல் பயணம் மிக சிறப்பாக அமைய வேண்டும். அடுத்தடுத்த உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் சாதகமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த இனப்படுகொலை நாள், இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட இனப்படுகொலை நாளுக்கான ஒரு நியாயமான சர்வதேச விசாரணையை தேடுகின்ற ஒரு இழந்த குரலின், ஒரு இழந்த சிதைக்கப்பட்ட இனத்தின் குரலாக இன்றைய தினம் நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த உறவுகளிடம் கையேந்தி வந்திருக்கிறேன். எங்களுடைய வழிகளை, நாங்களும் யாழ்ப்பாணத்தில் தமிழ் பேசி வாழுகிறோம், வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசி வாழுகிறோம். எங்களையும் நீங்கள் உங்களுடைய உறவுகளாக நினைத்தால், எங்கள் வழிகள் விளங்கினால், எங்களுடைய தந்தை தாய் எங்களுடைய சகோதரர்கள் சிதைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலையை நீங்கள் சர்வதேசத்திற்கு எங்களுடைய நியாயத்தை வேண்டி தருவீர்களாக இருந்தால், உங்களிடம் நாங்கள் கேட்க முடிந்தது, இந்த தமிழ்நாட்டு அமைச்சிடம் தமிழ்நாட்டு அரசிடம் உங்களால் முடிந்த ஆதரவை கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, முதல்வர் என்னுடைய அண்ணாண்டு சொன்னால் அதுக்கு ஒரு படி மேல விஜய் அண்ணா அவர்கள், நான் நினைக்கிறேன் எங்களை போன்ற ஒரு குரல் இழந்த சமூகத்தின் ஒரு வழிகளை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த ஊடக சந்திப்பின் மூலம் என்னுடைய இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை இலங்கை பாராளுமன்றம் ஆரம்பிப்பதால் இது ஒரு மிகச்சிறிய திட்டமிடப்படாத ஒரு பயணம். இன்றைய தினம் நான் இலங்கை திரும்புகிறேன். வெகு சீக்கிரம் மறுபடியும் நான் இந்தியாவுக்கு வருவேன். எங்களுடைய வழிகள் இந்தியாவிலே தமிழ் மொழியில் கதைக்கப்பட வேண்டும். எங்களுடைய இனத்தினுடைய வழிகள் சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அதற்கு இந்திய மக்களால், முக்கியமாக தமிழகம் என்கின்ற சொல்லுகின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளால் மட்டும்தான் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு கடைசி நம்பிக்கை. இன்று வரை சிங்கள பாராளுமன்றம் ஒன்றிலே, வெளிப்படையாக சொல்லுகிறேன், சிங்கள பாராளுமன்றம் ஒன்றிலே எங்களுடைய இனப்படுகொலைக்கு மனச்சுத்தியுடன் என்னால் இந்த எங்களுடைய இனப்படுகொலைக்கான நீதியை தேடி சர்வதேசத்துக்கு போக முடிந்த என்னுடைய புலம்பெயர் உறவுகள் அனைவருக்கும், அந்த என்னை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் நன்றி. இன்றைய தினம் என்னுடைய பயணம் முடிவருகிறது. ஆகவே முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அண்ணா விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த தடவை இந்த அரசியலிலே எதிர்கட்சி என்ற ஒன்று இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். இந்த தடவை நான் முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கவில்லை, அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாங்கள் ஒரு சின்ன புள்ளி. தமிழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்துபட்ட தேசம். அதுல தமிழக முதலமைச்சராக இருப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும். இவ்வளவு வேலை அழுத்தங்களிலும் எங்களை கூப்பிட்டு உபசரித்து எங்களை எங்களோட ஒன்றாக உணவருந்திய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு, அண்ணா அவர்களுக்கு, முக்கியமாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல வேணும். எனக்கும் ஆதவ் அர்ஜுனா அண்ணாவுக்கும் பல விடயங்கள் ஒத்து போகிறது. முதலாவது, அவரும் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். நானும் எங்களுடைய இலங்கையிலே நேஷனல் டீம் விளையாடிய, நேஷனல் டீமுக்கு யாழ்ப்பாணத்திலே போன டிஸ்ட்ரிக்ட் டீம் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவரை பார்க்கின்ற போது ஒரு வீரனுக்குரிய பண்பும் அந்த ஒரு விளையாட்டு வீரனுக்குரிய தலைமைத்துவமும் என்னால் பார்க்க முடிந்தது. தமிழக முதலமைச்சருக்கும், தமிழக மக்களுக்கும், தமிழக அமைச்சர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள்.